வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோட்டையில் இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப 2026 இலக்கு. வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கோட்டையிலே இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம். தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கைதான் என்றும் திட்டவட்டம். மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டது என்றும் விமர்சனம். திமுக ஆட்சியில் வீட்டு வரி 100% உயர்ந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மின் கட்டணம் உட்பட விலைவாசி உச்சம் தொட்டிருப்பதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாக சாடல். நகராட்சி பேரூராட்சியில வீட்டு வரி உயர்வு 100% வீட்டு வரி உயர்வு. 1000 ரூபாய் வரி கட்டி இருந்தா இப்ப 2000 வரி கட்ட வேணும். கடை வரி 150 ரூபாய், 150% உயர்ந்து போச்சு. ஏற்கனவே நீங்க 1000 ரூபாய் கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தா இப்ப 2500 ரூபாய் வரி கட்ட வேணும். அதில் குடிநீர் வரி உயர்ந்து போச்சு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வரி சுமையிலே, வரியை மக்கள் தலைமையிலே, மக்கள் தலையிலே சுமத்துகின்ற ஆட்சி. கல்வி நிதி கேட்டால் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசுவதா என தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் எச்சரிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா? தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. தமிழக மாணவர்களுக்கான கல்வி நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று மத்திய அரசுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்றும் காட்டம். தமிழகத்திற்கான கல்வி நிதியை மறுக்க மத்திய அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி காட்டம். மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை, அதனை மாற்ற முடியாது என்றும் திட்டவட்டம். நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம். அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை. அதை அவங்க நம்ம மேல மாத்துறதுக்கான அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. தமிழகத்திற்கான நிதியை தரமாட்டேன் என்பது மத்திய அரசின் திமிர்த்தனம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விலாசல். 8 கோடி தமிழ் மக்களின் தன்மான பிரச்சனை இது என்றும் காட்டம். எந்த ஒரு மாநிலத்திற்கும் கொள்கை மொழி என்பது தாய்மொழியாக மட்டுமே இருக்க முடியும் என்று சீமான் பேச்சு. ஆணவத்தால் ஹிந்தியை திணிக்க முயன்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்காது என்றும் சாடல்.
மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்று வேறென்ன என்று தவேக தலைவர் விஜய் காட்டம். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அதனை தவேக எதிர்க்கும் என்றும் திட்டவட்டம். காலாவதியான இருமொழி கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அண்ணாமலை கேள்வி. முதலமைச்சர் பேர குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளில் மும்மொழிகளில் பயிற்றுவிக்கலாம், அரசு பள்ளிகளில் கூடாதா என்றும் வினா. தனியார் பள்ளிகளில் கடைபிடிக்கும் மும்மொழி கொள்கையை எதற்காக அரசு பள்ளிகளில் கடைபிடிப்பதில்லை? மத்திய அரசு தமிழகத்தை பிளாக்மெயில் செய்யவில்லை என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை திட்டவட்டம். மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மாநில அரசின் உரிமைகளை மதித்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. தனிப்பட்ட பிரச்சனைகளை மாநில பிரச்சனையாக திரித்து திமுகவுக்கு எதிராக மட்டும் கம்பு சுத்தும் எடப்பாடி பழனிசாமி எங்கே சென்று பதுங்கியுள்ளார்? புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசை கண்டிக்காதது ஏன் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சரமாரி கேள்வி. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கொள்கை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கொள்கை என இருந்தால் சமத்துவம் எப்படி உருவாகும்? ஏழை மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்கும் வாய்ப்பை மறுப்பது சமூக அநீதி என்றும் வானதி சீனிவாசன் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்க முடியாது என்று கூறும் மத்திய அமைச்சரின் ஆணவ பேச்சு கண்டிக்கத்தக்கது. அரசியல் சாசனத்தின்படி ஒன்றிய அமைச்சர்கள் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என்றும் வேல்முருகன் எச்சரிக்கை. ஆக எண்ணற்ற எம் தமிழ் சமூகத்தின் உயிர்கள் இந்த மொழி உரிமைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாவடக்கத்தோடு தான் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒன்றிய அமைச்சர்கள் இதுபோன்ற துடிப்பான வார்த்தைகளை வெளியிடுவதை ஒரு காலத்திலும் தமிழகம் ஏற்காது, தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் களங்களில் பாரதிய ஜனதாவிற்கு சரியான சவுக்கடியை தமிழகம் தரும் என்று கடலூர் மாவட்டம் வடலூரில் தங்கும் விடுதியில் லிப்டில் சிக்கிக்கொண்ட காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத். உடன் இருந்தவர்கள் மயங்கிய நிலையில் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை. ராமேஸ்வரம் புதிய பேருந்து நிலையம் அருகே திமுக எம்பி கனிமொழி தலைமையில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து அத்துமீறும் இலங்கை அரசை பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டி முழக்கம். காரைக்கால் மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து மீனவர்கள் ஊர்வலம். ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து கடும் பாதிப்பு. ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி கோரி தூத்துக்குடி ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக விசைப்படகு உரிமையாளர்கள் அறிவிப்பு. கன்னியாகுமரியில் சுமார் 220 கிலோ எடை கொண்ட ராட்சத மரத்தை தோளில் சுமந்து சென்ற இரும்பு மனிதன் 45 மீட்டர் தூரம் தூக்கி சென்று பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திய வீடியோ வைரல். மரமும்
சென்னை தியாகராய நகரில் அகரம் ஃபவுண்டேஷன் புதிய அலுவலகம் திறப்பு விழாவில் நடிகர் சூர்யா பங்கேற்பு. கல்வியே எங்கள் ஆயுதம் என மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்பு. ஒரு 100 மாணவர் தமிழகத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல்.